நாமம். ஃபர்ஸ்ட் நான் பேசுறது கேக்குதுங்களா? ஓகே. ஒரு 2 செகண்ட்ஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த காலை வேளையில் நாம் 4வது சபையை குறித்து படிக்கிறோம். பாஸ்டர், நான் வாய்ஸ் ஒரு போன்லயும் வீடியோ ஒரு போன்லயும் வந்திருக்கேன். ஓகே தானே? உங்களுடைய வீடியோ தெரியலைங்க பாஸ்டர். வீடியோ வந்துட்டு ஆடியோ சங்கர் ஜோஷுவா அப்படின்ற பேர்ல வந்து வீடியோ இல்ல, ரெண்டுமே தெரியுது. அப்படிங்களா? தெரியுதுங்க பாஸ்டர். I can see your picture as well as the map. I can see you, Pastor, as well as the map. ஓகே. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய இந்த 7 சபைகளை குறித்ததான தியானத்தில் நாம் 3 சபைகளை படிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். நம்ம படத்துல பார்க்கக்கூடிய இந்த 7 திருச்சபைகள், இந்த 7 திருச்சபைகளிலே முதல் 3 திருச்சபைகளை நாம் பார்த்து முடித்து விட்டோம். அடுத்து இருக்கக்கூடிய 4 திருச்சபைகளிலே தியத்திரா சபை குறித்து இந்த நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். நீங்க இந்த படத்தை பார்க்கும் போதே தெரியும், தியத்திராவுக்கு முன்பு 3 சபைகள், தியத்திராவுக்கு பின்பு 3 சபைகள். எப்பொழுதுமே ஒரு ஒரு பெரிய ஒரு மலையை பார்க்கும்போது மலையை ஏறுவதற்கு ஒரு பகுதி இருக்கும், திரும்ப மலையினுடைய உச்சி சென்ற பின்பாரு அடுத்த இறங்குவதற்கு ஒரு பகுதி இருக்கும். அதுபோல இந்த தியத்திரா என்பது ஒரு மலை உச்சியை போன்றது. முன்பாக இருக்கக்கூடிய 3 சபைகளையும் பின்பாக இருக்கக்கூடிய 3 சபைகளையும் நமக்கு இணைப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருச்சபையாக இந்த தியத்திரா திருச்சபை காணப்படுகிறது. இந்த தியத்திரா திருச்சபை குறித்து வேதத்திலே நாம் படிக்கும் பொழுதும் அல்லது வேத அறிஞர்களால் விளக்கங்களை கேட்கும் பொழுதும் இந்த சபையை குறித்து ஒரு தவறான பெயர் தான் நம்ம மனசுல முதலாவது பதிந்திருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, இது ஒரு விழுந்து போன திருச்சபை. நீங்க தியத்திரா அப்படின்னு சொல்லி அடிச்சு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா, அப்போஸ்டேட் சர்ச், த கரப்டட் சர்ச் அப்படின்ற வார்த்தைகளை அதிகம் பார்க்க முடியும். நான் இப்போ ஒரு இமேஜ் உங்களுக்காக ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா த கரப்ட் சர்ச் என்று இருக்கும். இந்த தியத்திரா சபை ஒரு விழுந்து போன சபையாக எல்லாருடைய பார்வையிலும் காணப்படுகிறது. இந்த விழுந்து போன சபையிலிருந்து நமக்கு என்ன பாடம்? இந்த விழுந்து போன சபையின் மூலமாக தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்படின்றத இந்த நாளிலே ஒரு சிறிய ஜெபத்தோடு நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் செய்தியிலே போதகர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 7 காரியங்களை குறிப்பிட்டார். அதே போல இந்த திருச்சபைக்கும் ஒரு 7 காரியங்கள் உண்டு. இந்த 7 காரியங்கள் இந்த திருச்சபைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கும். முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, பெயர். இந்த நகரத்தினுடைய பெயர், அந்த நகரத்தினுடைய சிறப்பு, அதை குறித்ததாக இருக்கும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தக்கூடிய விதம். எவ்வாறாக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த திருச்சபைக்கு தேவன் கொடுக்கக்கூடிய பாராட்டு அல்லது புகழ்ச்சி. இது உன்னிடத்திலே நன்மையாக இருக்கிறது என்று தேவன் சொல்லக்கூடிய புகழ்ச்சியை நம்ம பார்க்க வேண்டும். அடுத்ததாக, கடிந்து கொள்ளுதல். இது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய குறை என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். ஐந்தாவதாக, இந்த ஆலோசனையை நீ கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆறாவதாக, எச்சரிக்கை. இப்படி இல்லாத
இந்த 7 காரியங்களையும் சற்று சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை முடிஞ்சிருப்போம். அன்பின் தேவனே, இந்த காலை பொழுதிலே உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேத்திரா சபையிலிருந்து தேவரீர் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஆவிக்குரிய பாடங்களை நாங்கள் உள்ளார்ந்த இருதயத்தோடு புரிந்து கொள்வதற்கும், அறிந்து கொண்ட சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையை அபியாசிப்பதற்கும் நீங்க உதவி செய்யுங்க. இணையதளத்துல எந்த கோளாறுகளும் ஏற்படாதபடிக்கு நீர் பாதுகாத்து வழி நடத்துங்க. கேட்கிற யாவருக்கும் புரியும்படியாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியாக செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். அன்பான தேவனுடையவர்களே, இந்த 7 காரியங்களை குறித்து நாம் சற்று சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக திருச்சபையினுடைய பெயர். இந்த 7 திருச்சபையும் ஆசியாவில் உள்ள 7 திருச்சபைகளுடைய பெயர்களை உடையதாக இருக்கிறது. ஒவ்வொரு திருச்சபைக்கும் தனித்துவமான பண்புகள் உண்டு. அந்த நகரத்தினுடைய பெயரிலேயே அநேக குணாதிசயங்கள் காணப்படும். அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்றவாறு அந்த சபையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் காணப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த சபையினுடைய பெயர் தியத்திரா. இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க். ஏன் இந்த இடத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தை நம்ம ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், இவர்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய மக்களாக காணப்பட்டார்கள். கடந்த 3 சபைகள் இருந்த இடங்களை காட்டிலும் இந்த இடம் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடம். ஏன் என்று சொன்னால், இங்கு எல்லா மக்களும் உழைக்கும் மக்களாக இருந்தார்கள். இவர்கள் பெரும்பான்மையான வேலை செய்யக்கூடிய மக்களாக இருந்தார்கள், கடின உழைப்பை போடக்கூடிய மக்களாக இருந்தார்கள். மற்ற சபைகளை பார்க்கும் பொழுது அங்கு துறைமுக பட்டணமாக இருக்கும், அங்கு சில முக்கியமான கோயில்கள் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட எந்த தனிச்சிறப்பும் இல்லாத ஒரு நகரமாக இந்த நகரம் காணப்படுகிறது. இது வேலையை அடிப்படையாக கொண்டது. குறிப்பாக இந்த ஜவுளி, டெக்ஸ்டைல், துணி, அதை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். எங்க வாசிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு லீதியாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவள் தியத்திரா ஊராளாய் இருந்தால், அது மாத்திரமல்ல, அவளுடைய வேலை என்னவாக இருந்ததுன்னு சொன்னா ரத்தாம்பரம் விற்கிறவள். இந்த ரத்தாம்பரம் என்கிற நிறம், பர்பிள் கலர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது வேதாகமத்திலே மிக முக்கியமான ஆவிக்குரிய பாடத்தை கடைசி நாட்களிலே போதிக்கிறதாக காணப்படுகிறது. நீங்கள் ஆழமாக படிக்க விரும்ப வேண்டும் என்று சொன்னால், விரும்பினீர்கள் சொன்னால், வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் இந்த ரத்தாம்பர நிறத்திலே இருக்கக்கூடிய இந்த நகரத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டுள்ள அந்த ஸ்திரீயினுடைய குணாதிசயத்தை படிக்கும் பொழுது அங்கு ரத்தாம்பரம் என்கிற நிறத்தை நம்மால் வாசிக்க முடியும். இந்த திருச்சபைக்கும் அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஸ்திரீக்கும் உடைய தொடர்பை நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலே, வரக்கூடிய நேரங்களிலே நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே சிந்தித்து படித்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது கடைசி கால சம்பவங்களை உள்ளடக்கியதாக காணப்படும். இந்த நகரத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் பொழுது, இங்கு வெண்கல உற்பத்தி அதிகமாக காணப்பட்டது. இவர்கள் அதிக கடின உழைப்பை உடையவர்கள் என்று சொன்ன அந்த களத்திலே வெண்கலம் அது அதிகமான வெப்பத்திலே உருக்கப்படுகிறது. அது செய்யப்படக்கூடிய இடத்தில் அதிகமான அக்கினி வெளிப்படக்கூடிய இடத்துல இவர்கள் கடின உழைப்பை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நம்ம இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, இந்த திருச்சபையினுடைய குணாதிசயத்தை வரலாற்றிலே நாம எந்த காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்று சொன்னால், நம்ம நேற்று பெர்கமோ திருச்சபையை பார்க்கும் பொழுது அது 538ஆம் ஆண்டோடு நிறைவடைகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு சபையினுடைய குணாதிசயம் இந்த திருச்சபையில் சொல்லப்பட்டுள்ள குணாதிசயத்தோடு ஒத்து போவது நிமித்தமாக இந்த திருச்சபையினுடைய காலகட்டமாக கிபி 538 முதல் கிபி 1517 வரை வரலாற்று ஆசிரியர்களாலும் வேத அறிஞர்களாலும் குறிப்பிடப்படுகிறது. இந்த காலகட்டம் நீளமான ஒரு காலகட்டம். மற்ற எல்லா திருச்சபைகளை காட்டிலும் அதிகமான காலகட்டத்தை உள்ளடக்கிய திருச்சபை எந்த திருச்சபை அப்படின்னு சொன்னா இந்த தியத்திரா திருச்சபை தான். நீங்கள் வேத வாசிப்பிலை கவனித்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், 12 வசனங்களை உள்ளடக்கிய ஒரு வேத பகுதியாக இந்த சபையை குறித்த வசனங்கள் வருகிறது. மற்ற திருச்சபைகளுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அளவிற்கு அதிகமான வசனங்கள் காணப்படாது. இந்த 12 வசனங்களை நம்ம ஆழமாக படிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பல மணி நேரங்கள் தேவைப்படும். நம்ம இந்த நாளிலே சுருக்கமாக ஒரு சில காரியங்களை
நம்ம மிக முக்கியமான காரியங்களாக இந்த நாளைக்கு தேவையான ஆவிக்குரிய பாடங்களை மட்டும்தான் நம்ம படிக்க போறோம். பாஸ்ட் சில முக்கியமான காரியங்களை சொல்லாம விட்டுட்டாரேன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா தொடர்ந்து நீங்க படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லித்தர ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்கிறது, தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. நம்ம முன்பாக சொன்ன 7 காரியங்களை படிக்க போறோம்னு. முதலாவது அந்த சபையினுடைய பெயர், அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம். இரண்டாவது என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய விதம். 18வது வசனத்துல இயேசு கிறிஸ்து எவ்வாறாக வெளிப்படுத்தப்படுகிறார் என்று சொன்னால், அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். இந்த 2 காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் முன்பாக சொன்ன இந்த நகரத்தினுடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தா, வெண்கல உற்பத்தி. இவர்களுக்கு இந்த அக்கினியிலே நின்று வேலை செய்வது நிமித்தமாக, இன்னும் அவர்கள் அந்த வெண்கலத்திலே அதை உற்பத்தி செய்வது நிமித்தமாக அநேக பலவீனங்கள், அநேக பிரச்சனைகள் இருந்தது. சோ இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே, நானும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களையும் உடையவராக வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் ஜனங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இந்த முறையிலே இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்ம பின்னாடி படிக்க இருக்கிறோம், இந்த திருச்சபையினுடைய குணாதிசயம் இருண்ட காலத்தை உள்ளடக்கியதாக காணப்பட்டது. இருண்ட காலம் என்று சொன்னால் பார்க்க முடியாத இருள் சூழ்ந்த நேரம். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் என்று வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, எப்படிப்பட்ட இருளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், அது எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதாக காணப்படுகிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாகவும் இயேசு கிறிஸ்து தன்னை இவ்வாறாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லா திருச்சபைகளையும் அவர் கண்காணிக்கிறார். எல்லா மக்களுடைய வாழ்க்கையும் அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதின் அடிப்படையிலே இந்த விதமாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதோடு சேர்ந்து மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவகுமாரன் என்ற வார்த்தை இந்த வசனத்துல வரும். வெளிப்படுத்துற விசேஷத்துல நீங்க வேற எந்த இடத்துல தேடி பார்த்தாலும் தேவகுமாரன் என்ற வார்த்தை வரவே வராது. வெளிப்படுத்தல இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரத்திலும், அத்தனை வசனங்களிலும் இயேசு கிறிஸ்துவை ஒரே ஒரு முறை மட்டுமே தேவகுமாரன் என்ற வார்த்தையாலே வேதாகமம் பதிவு செய்திருக்கும். அது இந்த வசனத்தில் மாத்திரம்தான். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சபையில ஆண்டவர் தன்னை தொழுகைக்குரியவராக வெளிப்படுத்த விரும்புகிறார். மற்ற சபைகளுக்கும் இந்த சபைக்கு இருக்கிற வித்தியாசம் தான். ஆண்டவர் தன்னை எவ்வாறாக வெளிப்படுத்த விரும்புகிறார் என்று சொன்னால், நான் தேவன், நான் தொழுகைக்கு உரியவர் என்பதை அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த திருச்சபையிலே தேவனுக்கு விரோதமாக இந்த காலகட்டத்துலதான் மேரியை வணங்கக்கூடியது, புனிதர்களை வணங்கக்கூடியது, புனிதர்களிடத்திலே ஜெபிக்கக்கூடியது. இந்த தொழுகை என்பது தேவனுக்குரியதாக அல்லாமல் குழந்தை இயேசு, மேரியினுடைய குழந்தை இயேசு, இப்படி போன்ற உபதேசங்கள் எல்லாம் வந்தது இந்த காலகட்டத்துல. இதை தேவன் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறார். என்னன்னு சொன்னா, தேவகுமாரன். தேவகுமாரன் என்கிற வார்த்தை எபிரேய பதத்திலே எதற்கு அப்படின்னு சொன்னா, அந்த தேவகுமாரன் நம்மை மீட்கும்படியாக வரக்கூடிய நம்முடைய ரட்சகர். ஆனால் அவர் தேவன் என்பதுதான் அதனுடைய பொருள். நிறைய பேர் தேவகுமாரனா தேவனுடைய பையன் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தை உடையவர்களாக இருப்பாங்க. அப்படி அல்ல. தேவகுமாரன் என்பது தேவன் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி மக்களை மீட்கும்படியாக ரட்சகராக வருகிறார் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது தேவனுக்கு சமமான ஒரு வார்த்தை. அதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் என்று சொல்லும். இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலேயே இவ்வளவு ஆழமான சத்தியங்களை இந்த முதல் பகுதியில நம்மால படிக்க முடியும். இது உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஆவிக்குரிய பாடம். என்னன்னு சொன்னா, அவருடைய கண்கள் நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் நம்மை போல நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோமோ அதே கஷ்டங்களை அவர் அனுபவித்திருக்கிறார். நம்மோடு ஒருவராக அவர் தன்னை வெளிக்காட்ட விரும்புகிறார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தன்னை தொழுகைக்குரியவராக அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அடுத்தபடியாக அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 19வது வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனா நேற்றைய தினத்தை போலவே இன்றைய தினத்திலும் பாராட்டை கடைசியாக பார்ப்போம். மற்ற எல்லாவற்றையும் பார்த்து முடித்து பின்பாக நம்ம பாராட்டை பார்ப்போம். 20வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகிலும் முன்பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில்,
தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்துல தேவனுடைய கடிந்து கொள்ளுதல். என்னவெல்லாம் சொல்லி கடிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல், தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இது எல்லாவற்றையும் வஞ்சனையின் மூலமாக நடத்துகிறவர்களுக்கு இடம் கொடுக்கிற சபை என்பதை நம்ம இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல், நேற்றைய சபையை குறித்து நம்ம படிக்கும் பொழுது பிலேயாமினுடைய ஆவியை உடையவர்கள் என்று நம்ம வாசிச்சோம். இந்த திருச்சபையிலே யாரை குறித்து நம்ம படிக்கிறோம்னு சொன்னா, ஏசபேல் என்பவரை குறித்து நம்ம படிக்கிறோம். ஏசபேல் என்கிறவர் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் நீங்கள் 16ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது இந்த ஏசபேல் எலியா தீர்க்கதரிசியினுடைய அந்த சம்பவங்களை பார்க்க முடியும். என்ன செய்தார்கள் இந்த ஏசபேல் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப பெரிய ஒரு வரலாற்று பகுதி. நம்ம அதை எல்லாவற்றையும் ஆழமாக பார்க்க போகிறது இல்லை. இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி கடிந்து கொள்கிறார் என்று சொன்னால், தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசுபேல். நீங்க அந்த எலியாவினுடைய சம்பவத்தை யோசிச்சு பாருங்க. எலியா கர்மேல் பர்வதத்தின் மேல நடந்த சம்பவத்தை நினைத்து பாருங்க. இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எலைஜா வெர்சஸ் தி ப்ராஃபட்ஸ் ஆஃப் பால் அப்படின்னு சொல்லி, நான் ஒருவன் மாத்திரமே தேவனுக்காக நிற்கிறேன், நீங்கள் பாகாலுக்காக நிற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக அங்கு காணப்படுவார்கள். இங்கு எலியா எந்த தைரியத்தில் ஒருவராக போய் நின்றார் அப்படின்னு சொல்லி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அது தேவனுடைய ஆவி. இந்த ஒட்டுமொத்த தீர்க்கதரிசிகளும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் எப்படி வந்து நின்றார்கள் என்று சொன்னால், ஏசபேல் கொடுத்த தைரியத்தினாலே. அந்த நாட்டினுடைய ராணி ஏசபேல், ஆகாபினுடைய மனைவி, அவர்கள் கொடுத்த தைரியத்தினால. ஏனென்று சொன்னால், அவர்கள் தான் விக்கிரக வழிபாட்டை அதிகப்படுத்தி அந்த விக்கிரக வழிபாட்டிற்கு ஒரு அரசு சட்டத்தை உரிய ஒரு அதிகாரத்தை வழங்குவதை போல அதிகாரத்தை வழங்கினது யாருன்னு சொன்னா இந்த ஏசபேல். எனவே இந்த எலியா கர்மேல் பருவத்திலே செய்த சம்பவங்களை படிக்கும் பொழுது இங்கு நம்ம பாகால் தீர்க்கதரிசிகளை குறித்து பார்ப்பதை காட்டிலும் அதற்கு தூண்டுகோலாக, அதை செய்வதற்கு காரணமாக இருந்த ஏசபேலுக்கும் எலியாவுக்கும் இடையில இருந்த காரியத்தை தான் நம்ம பார்க்கணும். நீங்க 19ஆம் அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா, 1 ராஜாக்கள் 19 வாசிச்சீங்கன்னா, ஏசபேல் எலியாவை கொல்வேன் என்று சொல்லி அவங்க சபதம் போடுவாங்க. நேரடியான யுத்தம் எலியாவிற்கும் ஏசபேலுக்கும். ஆனா நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கிற காரியம் என்ன என்று சொன்னால், தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல். ஏசபேல் அங்கு தன்னை தீர்க்கதரிசியாக காட்டவில்லை, மாறாக தீர்க்கதரிசிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்தவளாக காணப்பட்டால், இங்கு ஆண்டவர் என்ன சொல்லி கடிந்து கொள்கிறார் என்று சொன்னால், இந்த சபை நிறைய பாராட்டுகள் இருக்கு. நீங்க 19ஆவது வசனத்தை வாசிச்சீங்கன்னு சொன்னா நிறைய பாராட்டுகள் இருக்கு. அப்படிப்பட்ட பாராட்டுக்களை உடைய இந்த திருச்சபை எப்படி விழுந்து போன திருச்சபையாக இருக்க முடியும்னு சொல்லி யோசிச்சீங்கன்னு சொன்னா, இந்த திருச்சபையிலே ஏசபேலுடைய ஆவி இருந்துச்சு. ஏசபேலுடைய ஆவி என்னன்னு சொன்னா, விக்கிரக வழிபாட்டை மேலோக்கி பிடிக்கக்கூடிய ஒரு ஆவி. அந்த ஆவி எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னா, அந்த ஏசபேல் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஆவி இந்த சபையில இருந்துச்சாமா. தீர்க்கதரிசி என்றால் ஆவிக்குரிய தலைவர் என்று அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியை தான் போய் பார்ப்பாங்க. ஒரு நாட்டிற்கு யுத்தம் வருகிறது என்று சொன்னால் படைத்தளபதியை போய் ராஜா பார்க்கணும். ஆனா இஸ்ரவேலுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியின் இடத்துல ராஜா செல்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் ஆவிக்குரிய ரீதியிலே வழிநடத்தக்கூடியவர்களுக்கு பேர் தான் தீர்க்கதரிசி. இங்கு ஏசபேல் எப்படி இந்த திருச்சபையில் வெளிப்படுகிறாள் என்று சொன்னால், ஒரு தீர்க்கதரிசியாக வெளிப்படுகிறாள் என்று வேதம் சொல்கிறது. இந்த திருச்சபையினுடைய காலகட்டத்தில் நம்ம பெர்கமோல காம்ப்ரமைசிங் சர்ச் என்று பார்த்தோம். அதாவது இங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம் பிழையாம, எப்படி ஆண்டவரும் வேணும், அந்த பக்கம் பாலா கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் வேணும்னு 2 மனசோட காணப்பட்ட 2 எஜமான்களுக்கு வேலை செய்யறது. அது காம்ப்ரமைசிங் சர்ச்சா இருந்துச்சு. ஆனா இந்த திருச்சபையோ முற்றுமுடிய சாத்தானுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடியதாக காணப்பட்டது. அதனாலதான் இது விழுந்து போன சபை என்று நம்ம பார்க்கிறோம்.
ஏன் இந்த விழுந்து போன சபையாக இவ்வளவு பாராட்டுகள் 19வது வசனத்துல நிறைய பாராட்டுகள் இருக்கு, அதை நம்ம பின்னாடி சொல்றோம். இவ்வளவு பாராட்டுகள் இருக்கக்கூடிய சபை விழுந்து போன சபையாக மாறினது என்று சொன்னால், இந்த சபையை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருந்தவர்கள் விழுந்து போன தீர்க்கதரிசியாகிய ஏசபேலை போல காணப்பட்டார்கள். ஏசபேல் என்ன சொன்னான்னா, தன்னை தீர்க்கதரிசி என்று. இந்த சபையில இருந்த தலைவர்கள் தங்களை உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். யோவான் 17ஆம் அதிகாரத்துல 16 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, என் நிமித்தமாக உங்களை துன்பப்படுத்துவாங்க, அவங்க உங்களை எல்லாத்தையும் செஞ்சுட்டு நாங்க இதை தேவனுக்காக செஞ்சோம்னு சொல்லுவாங்க என்று வேதம் சொல்லும். இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதே போலதான் இந்த இருண்ட காலம் என்கிற காலகட்டத்திலே வேதத்திற்கு உண்மையாக நின்றவர்கள் எல்லாரையும் கொன்று குவித்தார்கள். என்ன சொல்லி கொன்று குவித்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னாங்க. தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்கிற வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறதுன்னு சொன்னா, ஏசபேலுடைய ஆவியை சபையினுடைய தலைவர்கள் கொண்டிருந்தார்கள். அங்கு ஏசபேல் மத அதிகாரத்தை தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்தவளாக இருந்தால், இங்கோ ஏசபேலுடைய ஆவியை சபை தலைவர்களே கொண்டிருந்தார்கள். எல்லா மார்க்கத்திலும் முன்னாக இருக்கக்கூடிய தலைவர்களும் கீழாக இருக்கக்கூடிய மக்கள் அப்படித்தான் இருப்பாங்க. இங்கு போப்பு மார்க்கத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக காணப்படும். இந்த போப்பு மார்க்கத்தினுடைய ஆதிக்கத்தை குறித்து இந்த காலகட்டத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த இருண்ட காலம் என்று நம்ம பார்ப்போம். ஏசபேல் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற காலகட்டம், அதாவது எல்லா தவறுகளை செய்கிறவர்கள் நாங்கள் தான் உண்மையான தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லுகிற காலகட்டம் தான் இந்த திருச்சபையினுடைய காலகட்டம். இப்படிப்பட்டவர்கள் இந்த திருச்சபையினுடைய தலைவர்களாக இருந்ததுனாலதான் ஆண்டவர் இந்த திருச்சபையை கடிந்து விடுகிறார். அந்த திருச்சபையிலே அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்ததுனால கீழே இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும். ஏசபேல் சரியா இருந்திருந்தா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு அங்க இடம் இருந்திருக்காது. ஏசபேல் சரியாக இருந்திருந்தால் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கான பலிபீடம் அங்கு இருந்திருக்காது. ஏசபேல் சரியாக இருந்திருந்தால் எலியா ஒருவன் மாத்திரம் நான் தேவனுக்காக நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கு மோசமான நிலைமை வந்திருக்காது. இது எல்லாவற்றையும் நாங்கள் தீர்க்கதரிசி என்று சொல்லி வஞ்சனையினாலே ஜனங்களை ஏமாற்றி அவர்கள் விழுந்து போன சபையாக காலகட்டத்திலே வரலாற்றிலே வந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கணும். எல்லா மக்களும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்கள் தான். ஆனா வஞ்சனையினாலே இந்த திருச்சபையில் பெரும்பான்மையானவர்கள் விழுந்து போன மார்க்கத்தை பின்பற்றினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களையும் விட்டு விடவில்லை. அவர் கடிந்து கொள்ளுதலை சொல்லி தொடர்ச்சியாக என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனம், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அதாவது இந்த சபைக்கு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேலுடைய ஆவியை உடைய இந்த சபையினுடைய தலைவர்களாக தலைமைத்துவத்திலிருந்து வழி நடத்தின இந்த போப்பு மார்க்கத்திற்கு எத்தனையோ முறை ஆண்டவர் தவணை கொடுத்தார். எத்தனையோ நபர்கள் மூலமாக தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்தினார். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்ப அவர்களுக்கு விருப்பம் இல்லாது இருந்தது. இந்த தவணையின் காலத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது இதுதான் இருண்ட காலம் என்று நம்ம பார்க்கணும். நிறைய வசனங்கள் இருக்குது. ஆங்கிலத்துலதான் இந்த படம் கிடைச்சது, தமிழ்ல கிடைக்கல. இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 1260 மணிக்கும் 1260 வருடங்களை குறித்து இருக்கக்கூடிய இந்த படம் கிபி 538 இருந்து கிபி 1798 வரைக்கும். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் தியத்தீரா சபையினுடைய காலகட்டம் 1517 வரைக்கும் தானே சொன்னீங்க, ஆனா இங்க 1798 வரைக்கும் ஒரு மேப் போட்டிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, இதுதான் இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்தினுடைய பெரும்பகுதி கிபி 1517 வரையில இந்த தியத்தீரா சபையோடு உள்ளடக்கியதுனால, இந்த சபையினுடைய பெரும்பகுதி இந்த இருண்ட காலத்தை உள்ளடக்கி இருக்கிறதுனாலே நம்ம இந்த மேப்பையும் இதுக்கு சொல்வதற்கு பயன்படுத்துகிறோம். ஆண்டவர் போதுமான நேரத்தை கொடுத்தார். நிறைய நேரங்களிலே நம்ம யோசிப்போம், சாத்தானை அன்னைக்கே அழிச்சிருக்கலாமே, அவன் பாவம் செய்த உடனே ஆண்டவர் அழிச்சிருக்கலாமே, அல்லது ஆதாமை உடனே அழிச்சிருக்கலாமே, அவன் பாவம் செய்த உடனே அழிச்சிருக்கலாமே, நம்ம இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இல்லையே, அல்லது இந்த போப்பு மார்க்கம் தேவனுடைய பிரமாணங்களை தள்ளிவிட ஆரம்பித்த போதே, அந்த ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் முதல் முறையாக இந்த பூமியிலே வந்த போதே ஆண்டவர் இது எல்லாவற்றையும் ஒழித்திருக்கலாமே, இன்னைக்கு நம்ம சண்டை போட்டு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள்னு சொல்லி மத்தவங்களோட போராட வேண்டியிருக்காதுன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய எண்ணங்களை மதிக்கிறவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய தீர்மானங்களையும் அவர் மதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 119 126 அப்படின்ற 126 வசனத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னா, அவர் நீதி செய்யும் வேலை வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கணும். அந்த நீதி செய்கிற வேலை வரும் வரையிலே அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, நீதி செய்ய மாட்டார். அவர் பொறுமையாகத்தான் காத்திருப்பார்.
சங்கீதம் 119, 126 நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். நியாயப்பிரமாணத்தை மீறின சபையாகவே இருந்தாலும், போப்புமார்கள் நியாயப்பிரமாணத்தை காலிலே போட்டு மிதித்ததாக காணப்பட்டாலும், அதற்கு என்று தேவன் கொடுக்கிற தவணையின் காலம் முடிகிற வரைக்கும் காத்திருப்பார். அதுக்கு முன்பாக அவர் நீதி செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தவணையின் காலத்திலையும் அவங்க மனம் திரும்பவில்லை என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது 22, 23 வசனங்கள். இது வந்துட்டு தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பாக நம்ம பார்க்கிறோம். நான் மனம் திரும்பணும்னு சொல்லி தவணை கொடுத்தேன், ஆனாலும் மனம் திரும்பல. இப்பொழுது தேவன் அது நிமித்தமாக கொடுக்கக்கூடிய எச்சரிப்பை இந்த 2 வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். இந்த 2 வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல நிறைய காரியங்கள் நியாய தீர்ப்பை குறித்த காரியங்கள் இருக்கும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லுவார். அதே வார்த்தையை நம்ம இங்க வாசிக்க முடியும். உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவன். தேவன் சொல்லக்கூடிய எச்சரிக்கை இந்த தியத்தீரா சபையின் மூலமாக என்ன அப்படின்னு சொன்னா, மிகுந்த உபத்திரவத்தை கொடுக்கக்கூடிய எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் இந்த சத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, நீங்க வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த பகுதிகள் எல்லாம் முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நேரம் குறைவு நிமித்தமாக வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை நம்ம இந்த நாளில தியானிக்க முடியல. இந்த தியத்தீரா சபையை குறித்து அதிகமாக படிக்க விரும்புகிறவர்கள் நீங்க வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தை படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவளுடைய பிள்ளைகள், அதாவது இந்த இயேசபேல் என்று சொல்லக்கூடிய போப்பு மார்க்கம் மட்டுமல்ல, இந்த போப்பு மார்க்கத்தினுடைய சத்தியத்தை உபதேசங்களை பின்பற்றக்கூடிய அநேக கிறிஸ்தவ சபைகள் இந்த நாளிலே காணப்படுகிறது. அவர்களுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பை நம்ம பார்க்க முடியும். எல்லா சபைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. இந்த திருச்சபையில் மாத்திரம் தேவன் ஒரு வித்தியாசத்தை நமக்கு காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற திருச்சபைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்திற்குள்ளாக இருக்கக்கூடியதை பேசுவார் ஆண்டவர். ஆனா இந்த திருச்சபையில் மாத்திரமே இந்த திருச்சபையை குறித்து பேசிட்டு கடைசி நாளில நடக்கக்கூடியதை ஆண்டவர் பேசுகிறார். மிகுந்த உபத்திரவம் எப்ப நடக்கும்னு சொன்னா, கர்த்தருடைய வருகைக்கு சற்று முன்பாக 7 வாதைகள் ஊற்றப்படக்கூடியதை தான் மிகுந்த உபத்திரவம் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய பிள்ளைகள் அந்த 7 வாதைகளால் வாதிக்கப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகள் என்பது யாருன்னு சொன்னா, எல்லா சபைகளும், மீதமான திருச்சபையை தவிர மற்ற எல்லா சபைகளும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரிகளின்படியே பலன் அளிப்பேன். தேவன் கொடுக்கக்கூடிய கடைசி நியாய தீர்ப்பை குறித்து இந்த திருச்சபையிலேயே ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சபையின் மூலமாக தேவன் நமக்கு இந்த நாளில கொடுக்கிற எச்சரிப்பு என்னன்னு சொன்னா, எலியாவா ஏசபேலா என்று தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு கர்மேல் பருவத அனுபவம் ஒரு முக்கியமான அனுபவமாக இருந்துச்சு. இந்த திருச்சபையினுடைய அனுபவத்தை பார்க்கும் பொழுது, இந்த திருச்சபையினுடைய அனுபவத்திலும் இந்த தியத்தீரா சபையினுடைய அனுபவத்திலும் நிறைய பாராட்டுகள் இருக்கு. நம்ம கடைசியாக பார்த்ததை முடிக்க போறோம். ஆனா அதே நேரத்துல அவங்க விழுந்து போனதற்கும் ஏசபேல் என்கிற தீர்க்கதரிசியினுடைய ஆவி காரணமாக இருந்துச்சு. நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானத்தை செய்ய வேண்டிய இடமாக இந்த தியத்தீரா திருச்சபை இருக்கிறது. நீங்க ஏசபேல் பக்கம் போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மிகுந்த உபத்திரவம். ஏசபேல் பக்கம் போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய கிரியைக்கு தக்கதான பலனாக்கி நித்திய அழிவு என்பதை ஆண்டவர் இந்த இடத்திலேயே வெளிப்படுத்தி காட்டுகிறார். தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது 19வது வசனம் கடைசியாக நம்ம பார்க்கிறோம். அது அடுத்த வாக்குத்தத்தம் மட்டும் இருக்குது. பாராட்டு. இந்த திருச்சபையில எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். இந்த திருச்சபையை போல மோசமான திருச்சபை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இதை காட்டிலும் மோசமான திருச்சபை லவோதிக்கா திருச்சபை. ஒரு பாராட்டு கூட இருக்காது. இந்த திருச்சபையில இருக்கக்கூடிய பாராட்டுகளை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். பாராட்டு, புகழ்ச்சி. தேவன் சொல்லக்கூடிய புகழ்ச்சியை ஒன்னொன்னா கவனிச்சு பாருங்க. நீங்க முன்பாக படிச்ச சபையினுடைய குணாதிசயத்தை சற்று யோசிச்சு பாருங்க. உன் கிரியைகளையும், எபேசு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுவார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். இங்க அந்த கிரியைகள் காணப்பட்டுச்சு. இந்த திருச்சபையில எபேசியனுடைய கிரியைகள் காணப்பட்டுச்சு. அது மாத்திரமல்ல, அங்க என்ன மிஸ் ஆச்சோ அதுவும் இருந்துச்சுங்க. அங்க என்ன மிஸ் ஆச்சுன்னு ஆண்டவர் சொன்னார்னா, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை
விட்டாய் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இந்த சபையை பார்த்து சொல்றாரு, உன்னிடத்துல அன்பும் இருக்குதுன்னு சொல்றாரு. அதோடு இல்ல, உன் விசுவாசம் என்ன விசுவாசம், இவ்வளவு விழுந்து போன சபையில என்ன விசுவாசம் அப்படின்னு சொன்னா, எந்த பிரச்சனையுமே இல்லாம இருக்கும்போது ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது பெரிய விசுவாசம் அல்ல. அழிந்து போகிற பொன்னை அக்னினால் சோதிக்கப்படுவதை போல நம்மளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி 1 பேதுருல நம்ம வாசிக்கிறோம். இந்த திருச்சபையினுடைய காலகட்டத்திலே இருந்த உண்மையானவர்களை குறித்து ஆண்டவர் புகழ்ச்சியாக பேசுகிறார். ஜான் விக்லிஃபை குறித்து நம்ம இந்த காலகட்டத்தில் படிக்க முடியும். வேதாகமத்தை முதல் முறையாக ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தவர். இன்னும் வால்டெனியர்களை குறித்து, வால்டெனியர்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க மாபெரும் ஆன்மீக போராட்டத்துல படிச்சு பாருங்க. அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொல்லி அதையெல்லாம் சொல்வதற்கு இன்னைக்கு நேரம் பத்தல. முக்கியமான கருத்துக்களை மட்டும் உங்கள் மனதிலே பதிய வச்சு நீங்கள் மேலும் படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தை உள்ளடக்கியதாக இந்த திருச்சபை காணப்படுகிறது. இந்த திருச்சபையில அதோடு சேர்த்து என்ன இருந்துச்சு சொன்னா பொறுமை. சிமர்னா திருச்சபை தான் உபத்திரவத்தின் திருச்சபை என்று நம்ம சொல்லுவோம். அந்த உபத்திரவத்தின் திருச்சபையில ஆண்டவர் சொல்வாரு, பொறுமையா இருங்கள் என்று சொல்லு. ஆனா அந்த பொறுமை என்கிற குணாதிசயம் இந்த தியத்திரா திருச்சபையில இருந்ததை நம்மால பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு நம்மளுடைய துவக்கத்தை காட்டிலும் நிறைய நேரத்துல நம்மளுடைய ஆரம்பம் தான் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த பொழுது இருந்த அந்த ஃபயர், அந்த ஒரு உற்சாகம் அப்படியே நாள்பட அது குறைந்து மங்கினதாக காணப்படும். சொல்லுவாங்க, பாஸ்டர் நானும் ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் ஊழியர் செஞ்சவங்க தான், நானும் அப்படியெல்லாம் ஜெபம் பண்ண ஆள் தான், நான் அப்படியெல்லாம் வேதம் வாசித்த ஆள் தான். ஆனா இப்ப கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை பாஸ்டர், ஒரு பொருளாதார சூழ்நிலை, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நபர்கள் சொல்லுகிறதை நம்ம கேட்டிருப்போம். ஆனா இந்த திருச்சபையில அப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் அல்ல. இந்த திருச்சபையில 2 பிரிவினர் இருந்தாங்க. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். புகழ்ச்சியை குறித்து நம்ம படிக்கும் பொழுது எல்லா இடங்களிலுமே 2 பிரிவினர் இருக்கிறாங்க. தேவன் கொடுக்கக்கூடிய புகழ்ச்சி யாருக்கானதுன்னு சொன்னா, விழுந்து போனவர்களை பத்தி ஆண்டவர் பேசல. தேவனுக்கு என்று உண்மையாக நின்றவர்களை குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது இதை சொல்லுகிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம சபையை குறித்து யோசிச்சு பாருங்க. எல்லாருமே மோசமா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா, எல்லாரும் மோசமா இருந்த தியத்திரா சபையில, ரொம்ப மோசமான சபைன்னு சொல்லக்கூடிய அந்த தியத்திரா சபையில ஆண்டவர் பட்டியலிடக்கூடிய இந்த குணாதிசயங்களை உடைய உண்மையானவர்கள் காணப்பட்டார்கள். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். அதற்கு அவன் சேனைகள், எலியா சொல்லுகிறார், அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராகியமா இருந்தேன். நான் மட்டும்தான் ஆண்டவரை பக்தி வைராகியமா இருக்குன்னு சொல்லி எலியா சொல்றாரு. இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். நிறைய நேரத்துல இந்த அனுபவம், எலியாவினுடைய அனுபவம் நமக்கு இருக்கு. நம்ம திருச்சபை, இந்த கடைசி கால திருச்சபை எலியாவினுடைய ஆவியுடைய திருச்சபை. நம்ம தான் அந்த எலியான்னு சொல்லி சொல்றோம். ஆனா உண்மையாலுமே 18ஆம் அதிகாரத்தினுடைய எலியாவாக இருக்கிறோமா அல்லது 19ஆம் அதிகாரத்தின் எலியாவாக இருக்கிறோமா என்று யோசிச்சு பாருங்க. நிறைய நேரத்துல நம்ம 19ஆம் அதிகாரத்தின் எலியாவை போலதான் இருக்கிறோம். ஆண்டவரே, நான் மட்டும்தான் ஆண்டவர் உண்மையா இருக்கிறேன், யாருமே உண்மையா இல்ல. என்னையும் இந்த சபையில அவமானப்படுத்துறாங்க, என்னையும் பழி சொல்லுக்கு ஆளாக்குறாங்க, என்னை குறித்தும் தவறா பேசுறாங்க, நான் என்ன ஆண்டவரே பண்றது, என்னை போதும் கர்த்தாவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். நீங்க ஒருவேளை நீங்க மட்டும்தான் உண்மையா இருக்கிறீங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு எலியாவை பார்த்து, எலியா நீ ஒருத்த மாத்திரம் கர்மேல் பர்வதத்தில் நின்னதுனால நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. பாகாலுக்கு முடங்காத 7000 முழங்கால்களை, 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். உண்மையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நீ செய்ய வேண்டிய வேலை இன்னும் இருக்கு. நீ உன்னுடைய வேலையை சரியா செய். யாரும் சரியில்லை, நானும் என்ன ஆண்டவரை தனியா பண்றதுன்னு சொல்லி புலம்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. முன்பு செய்ததை காட்டிலும் பின்பு செய்ய வேண்டிய கிரியைகள் அதிகமா இருக்கணும். எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ 18ஆம் அதிகாரத்துல செஞ்சதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய போற. 15வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி
பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, நீ 18ஆம் அதிகாரத்துல செஞ்ச முன்பு செய்த கிரியைகளை விட இன்னும் உனக்கு வேலை அதிகமாக இருக்கு. நீங்க ஆரம்பத்துல ஆண்டவரே நாங்க உண்மையா இருந்த ஆண்டவரே, ஆனாலும் சபையில மத்தவங்க எல்லாம் இருக்கிறத பார்த்து நாங்க இப்படி மாறிட்டோம், எங்களால என்ன செய்ய முடியும்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களை காட்டிலும் உண்மையுள்ளவர்களை வைத்திருக்கிறார். ஆனா நீங்க செய்யணும்னு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லித் தருகிறார். எலியாவை போல, வால்டினியர்களைப் போல உபத்திரவத்திலும் அவர்கள் கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அன்போடு விசுவாசத்தோடு பொறுமையாக அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்பானவர்களை, கடைசியாக அவர்கள் கொடுக்கக்கூடிய மன்னிக்கவும், இது ஆலோசனை. தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறதாவது, இந்த திருச்சபையில மீண்டும் நான் சொல்றேன், இந்த திருச்சபையில கடைசி காலங்களுக்குரிய வார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. இந்த மற்றவர்கள் என்கிற வார்த்தைக்கு ரெமனன்ட் அப்படின்ற வார்த்தை அர்த்தமாக கொடுக்கப்படல, மீதி ரெஸ்ட் என்கிற வார்த்தை தான் இருக்குது. கடைசி காலத்துல இருக்கக்கூடிய நம்ம தான் மிச்சம் இருக்கக்கூடிய மிச்ச மீதி தான் நம்ம திருச்சபைன்னு சொல்றோம், மீதமானவர்கள் சொல்றோம். அப்படிப்பட்டவர்களாகிய நமக்கு ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்கு இருக்கிற இந்த சத்தியம் போதுமான சத்தியம், இதை விட பெருசா உங்களுக்கு எதை வெளிப்படுத்த போறது கிடையாது. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடியது. உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன், இதை நீங்க நான் வர வரைக்கும் பற்றி கொண்டிருங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார். அப்படி நம்ம நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவம் என்னன்னு சொன்னா, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த திருச்சபை போப்பு மார்க்கம் அதிகாரத்தினாலே எல்லாவற்றையும் தன்னுடைய காலுக்கு கீழாக கொண்டு வந்துச்சு. இந்த அதிகார வல்லமைகள் காணப்படக்கூடிய நேரத்திலே நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னா, நீங்கள் அதிகாரத்தை உடையவர்களாக, ஆளுமையை உடையவர்களாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருப்பீர்கள் என்பதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தம். இன்னும் தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது விடிவெளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவை இந்த சபை பெற்றுக் கொண்டிருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். அதோடு மட்டுமல்லாம், அதாவது அந்த விடிவெளி நட்சத்திரம் என்பது இயேசு கிறிஸ்து என்றால் என்ன பொருள் சொன்னா, இந்த திருச்சபையினுடைய காலகட்டத்தில்தான் வேதாகமும் மற்ற மொழியிலே, ஆங்கில மொழியிலே முதல் முறையாக மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த திருச்சபையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை வார்த்தையாக வெளிப்படுத்துகிறார். இந்த காலகட்டத்துலதான் வார்த்தையாக இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திற்கும் செல்வதற்கான முதல் படி எடுக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று ஒருவேளை நம்ம வாழக்கூடிய காலகட்டம் அந்நிய மார்க்கத்தினுடைய அதிகாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக, நம்முடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக இருக்க முடியாத அளவிற்கு நம்மை அதிகாரத்தினாலே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தா, இந்த காலகட்டத்துலதான் நம்ம தேவனுக்கு இன்னும் அதிக உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த தியத்தீரா சபையினுடைய உண்மையானவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய எடுத்துக்காட்டு. இந்த காலகட்டத்திலே உண்மையாக இருப்போம் என்று சொன்னால் தேவன் சொன்ன இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த சபைக்கு கொடுத்த பாராட்டுகளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனை என்று தேவன் சொல்லுவதைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.